நம சிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான மாதம், பெருமாள் மாதம், புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் நம்ம இல்லத்துக்கு வந்து திருப்பதி பிரசாதம் பகவானே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த திருப்பதி பிரசாதம் வரத்துக்கு தம்பதிகள் தான் காரணம். அவங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மேனகான் ஃபேமிலி. வாங்க, வணக்கம். ஓம் நம சிவாய. அன்னை வரணும். அழகான திருப்பதி பிரசாதம் நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப 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 நன்றி. பிரசாதம் வாங்கிட்டு பிறகு திருப்பதியோட அனுபவம் மட்டும் எப்படின்னு நம்ம கேட்டுடலாம். வாங்க. ஓம் நம சிவாய. பெருமானே. ஓம் நமோ வெங்கடேசாய நமக. இன்று புரட்டாசி சனிக்கிழமையாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். நாங்கள் இப்போ திருப்பதியில் இருக்கிறோம். வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனம் முடிச்சாச்சு. என்னோட தோழி சகோதரி விகாசினி, உங்கள் தெய்வ மகள் விகாசினி அவர்கள் வீடியோ எடுத்து வர சொன்னாங்க. கோயில் சுற்று வரத்தை இன்றைக்கி எடுத்திருக்கோம். பாருங்கள், கோபுரம் இது எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஓம் நமோ நாராயணா. இனிய காலை வணக்கம். 3 நாள் பயணமாக நாங்கள் திருப்பதி கோயில் போயிருக்கோம். தரிசனத்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை முன்னிட்டு வந்திருக்கோம். என் குடும்பத்தோடு வந்திருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு விகாசினி தெய்வ மகள் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்க வந்துட்டு கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்களால் வர முடியல. அதனால் நீங்கள் கோயிலுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம கோவில் கோபுரம் இதெல்லாமே நம்ம இருந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சால் பாருங்கள். நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பதி பெருமாள் நமக்காக பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. தம்பதி சமேதராக மேனகா மற்றும் அண்ணனுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூமா. பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. சொல்லுங்க, பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. திருப்பதி பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. அநாத ரக்ஷக ஆபத் பாந்தவ கோவிந்தா கோவிந்தா. கோவிந்த ரக்ஷக கோவிந்தா. பெருமானே ஹரி கோவிந்தா. நாராயண ஹரி கோவிந்தா. நம்ம இங்க சொல்லக்கூடிய இந்த நாமங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமானுக்கே போய் சேரும். சொல்லுங்க அண்ணா, எப்படி இந்த திருப்பதியோட அனுபவம்? வணக்கம். நாங்கள் சனிக்கிழமை திருப்பதி போய் சேர்ந்தோம். ஏகாதசி என்று சனிக்கிழமை போய் காலையில் சேர்ந்தோம். 9 மணிக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் போனோம். நாங்கள் சாமி பார்க்கும்போது நைட்டு 8-9 மணி ஆயிடுச்சு. சரி சரி. அது வரைக்கும் காத்திருந்து சுவாமி தரிசனங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு திருமலை திருப்பதிக்கு மனமார்ந்த நன்றி. கண்டிப்பா. மேனகா, நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த திருப்பதியோட அனுபவம் எப்படி இருந்தது? எப்படி போனீங்க? ரயில் வசதி எல்லாம் எப்படி? ஆனால் இந்த கூட்டத்தெல்லாம் போக முடியாதுதான் எனக்கே தெரியும். இருந்தாலும் அவன் ரொம்ப அழகா போய் சேர்ந்திருக்கேன் நீங்க சொன்னீங்க. சொல்லுங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. எப்படி இருந்தது திருப்பதியில? எங்களது பயணம் நல்லா இனிதாக அமைஞ்சது. கரெக்டான டைமுக்கு பேருந்து வசதி, ரயில் வசதி எல்லாம் கிடைச்சது. சரி சரி. நாங்கள் 18-20 வருஷமா நீண்ட நாள் கனவு வந்தது திருமலைக்கு போனது. இப்போ நனவாச்சு. என் மனைவி மூலியமா அது எனக்கு நனவானது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டிப்பா. ஏன்னா 18 வருஷம் காத்திருக்காங்க திருப்பதி போறதுக்கு. பாருங்க, நான் முடிப்பட நல்ல திருப்பதி ஆகட்டும், எந்த ஆலயமே ஆகட்டும் போக முடியாதுங்க. ஆனா பகவான் நினைச்சிருக்காங்க இந்த காலத்துல இவங்களை அழைச்சி ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கே ரொம்ப பாக்கியசாலி. அப்படிதானே மேனகா? ஆமாங்க. இல்லை, எனக்கு திருப்பதி கோயிலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு 30 நாள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ எங்கள் அம்மா அது 2-3 டைம் மட்டும் வந்துட்டாங்க. நான் போகலான்ட்டு விட்டு சொன்னேன். எனக்கு நேரம் கூடவே இல்லை. அப்போ நான் சின்ன பிள்ளையில 8 வயசு 9 வருஷம் போனது. இப்போ 30 வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் போயிருக்கிறேன். கடவுள் எனக்கு கண்ணை திறந்து விட்டது இப்போ தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி அனுபவம்னா, அன்னைக்கு போன இதில் ஆக முடியல. இப்போ போனால் திரும்பி வரக்க மனசு இல்லை. அந்த அளவுக்கு தெய்வ பாட்டு, அந்த இது நமோ நாராயணங்கிறது, கூட்டம், அமைதி எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நம்ம இடத்துக்கு போய் கும்பிட்டுருந்தோம்னா மனசுல இருக்கிற அந்த அழுக்கான ஒரு இதுல போய் சுத்தமா வர்ற மாதிரி அந்த கோயிலுக்கு போய் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை இந்த கோயிலுக்கு கொடுத்துச்சு. இன்னொரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, எங்க அம்மா கூட்டிட்டு போய் இருந்து பார்த்து அங்க பிரசாதம் வாங்குறதாகட்டும், பெருமாள் கும்பிடுறது, எல்லாருமே அங்க கூட்டத்தோட இல்லை, எல்லாம் நமோ நாராயணா கோவிந்தா எல்லாம் ஒரே மாதிரி நம்ம சொல்றது. அப்புறம் அந்த பாட்டு நோம் நமோ நாராயணன் நம்ம உடம்புல ஃபுல்லா ஒரு வைப்ரேஷன் ஃபாஸ்டிவா வந்துட்டே இருக்கு.
சரி அது மாதிரி நல்ல ஒரு கடவுள் எனக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்னு எங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு போகணும், என் குழந்தைகளோட குடும்பத்தோட போகணுங்கிறது எனக்கு நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்தது எனக்கு மிகப்பட்சம் என் குழந்தைக்கு கூட கூட்டிட்டு போய் ரொம்ப சந்தோஷம். கூட எங்க அம்மா வந்தாங்க. எனக்கு அது அம்மாவை கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஓரளவுக்கு எனக்கு கடவுள் அதுக்கு வழி விட்டுருக்காரு. அதுக்கு நான் பெருமாளுக்கு நம்ம நாராயணாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. கண்டிப்பா. அதனால எல்லாருமே போகணும், அந்த தெய்வத்தை நல்லா கும்பிடணும், அந்த காற்று நல்லா நம்ம சுவாசம் பண்ணணும், ஆன்மீக பக்தியில நம்ம உடம்புக்குள்ள ஏற்றி நம்ம நல்லது பண்ணணும் எல்லாத்துக்குமே. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பதி சமேதராக கல்யாணம் ஆகி 18 வருஷம் அப்புறம் போயிட்டு வந்திருக்காங்க திருப்பதி பெருமானை பார்க்க. இதுவே நான் என்ன சொல்றேனே தெரியல. பாருங்க, 18 வருஷம் காத்திருந்திருக்காங்க. பகவான் அருள் அவர் கூப்பிடணும்னு இருக்காங்க. அதுவே பெரும் பாகியசாலி. இந்த மாசத்துல 2024 போயிட்டு வந்திருக்காங்க. அப்படியே மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்குமா. பிறகு மேனகா, இந்த அளவுக்கு நான் பார்த்த மேனகா வேறு, ஆனா இப்ப பாக்குற மேனகா வேறு. நம்ம பரிச்சயமாயி ஒரு 3 வருஷம் இருக்குமாமா? 2 வருஷம் இருக்கும் என்னுடைய கணிப்பு. அப்போ பார்க்கும் போதே வேற மாதிரி இருந்தாங்க. எதுவும் அவர் என்ன பண்றாங்க, எப்படி வாழ்றாங்க அவங்களுக்கே தெரியல. ஆனா நம்ம எல்லாம் சொல்லி 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 தேவத்தார் இப்படி வழிபாடு பண்ணுமா, தொண்டு பண்ணுமா, அந்த தொண்டு ஒன்றே உன்னை வழிநடத்த சொல்லி 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 அவங்க இந்த அளவுக்கு அவங்களே டேலண்டா பேசி திருப்பதிக்கு போய் தர்மம் பண்ற எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கிரேட். மேனகா இஸ் கிரேட். என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பதி சமேதராக போயிட்டு வந்திருக்கீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. அது மட்டும் இல்லாம குடும்ப சமேதராக கணவன் மனைவி அம்மா மற்றும் 2 குழந்தைகள், அப்படிதானேம்மா 5 பேர் தம்பதியராக போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த எம்பெருமான் சார்பாக அவங்க மகளாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். இந்த உலகத்துல எல்லா செலவும் பெற்று நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா நாராயணா கோவிந்தா கோவிந்தா. சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தா. பெருமானே கோவிந்த ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. பெருமானே ஹரி கோவிந்தா, நாராயண ஹரி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அழகான இந்த புரட்டாசி மாசத்துல இந்த அன்பான தெய்வ குழந்தைங்களாக இந்த நாமங்கள் பகவான் கேட்பார்ன்றது எங்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. பெருமான் எல்லாரும் நல்லா வைக்கட்டும். கண்டிப்பா எந்த குறையில்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் பகவான் அருளால. பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள், இல்ல என்ன எங்கேயாவது ஆன்மீக கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல ஆன்மீக தகவலா இருந்தாலும் சரி, உங்க கூட நாங்க பகிர்ந்துக்கிறோம். இது நம்ம சேனல், சரிங்களா மேனகா? நம்ம யூடியூப் சேனல் மூலியமா நாங்க வெளிப்படுத்திட்டே இருப்போம். கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சக்சஸ் பண்ணிக்கோங்க மன்னிக்காம. நன்றி, வணக்கம். இப்போ போல சொல்வது என் அப்பனீஸ்வரன் நாமங்கள். நம்ம சிவாய வாழ்க்கை அதன் தாழ்வாழ்க்கையும் இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க்கை. அப்பனே நமச்சிவாய ஓம் நம சிவாய முருகா. பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. நன்றி 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 நன்றி.